நாளை வருகின்ற புரட்டாசியின் முதல் நாள் அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அதிகாலையிலேயே எழுந்திருத்துவிட்டு குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு அழகான ஒரு துளசி மாலையை வாங்கி போடுங்கள். அதன் பிறகு உங்களால் முடிந்தளவு ஏதாவது ஒரு பிரசாதமாக சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ அதை செய்து வைத்து பெருமாளுக்கு படையுங்கள். இல்லை, எனக்கு டைமே இல்லை, நான் வேலைக்கு போய் ஆக வேண்டும், இதெல்லாம் செய்வதற்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறீங்கன்னா, சாயந்தரமாக ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ கூட நீங்கள் பெருமாள் படத்திற்கு இதே மாதிரி துளசி மாலை போட்டுட்டு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு வர அந்த புரட்டாசி பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நாளான புதன்கிழமை அன்று வருகின்றது. புதன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான். புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள். அந்த நாளில் புரட்டாசியும் இணைந்து வருகிறது என்றால் அது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தான் இருக்க முடியும். புதன் அப்படின்னாலே செல்வ வளத்தை கொடுக்கும் நாள். தங்கம், வெள்ளி, வைரங்கள் இது எல்லாமே சேர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் புதன்கிழமை. அப்படிப்பட்ட நாளிலேயே இந்த புரட்டாசி மாதம் வருகின்றது என்றாலே என்ன அர்த்தம்? செல்வத்துக்கு அதிபதியான விஷ்ணு பகவானும் புதன்கிழமையும் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தான். அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளை அனுஷ்டித்தே ஆக வேண்டும். இந்த நாளை மறக்காமல் நீங்கள் இந்த முறைகளை எல்லாமே செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளின் முழு அனுகிரகமும் அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.